சிங்கத்தை குடிச்சிருக்கீங்க. நவீன் பேண்ட் போடும் தருணம். மண்டைகளே கூட்டிட்டு வந்திருக்காங்க. யார் அப்படி நல்லா போதுங்க? ப்ரோ ப்ரோ தனியெல்லாம் உட்கார கூடாது ப்ரோ. அப்புறம் பேய்கி வந்துட போகுது பாருங்க. இந்த கட்டிலுக்கல்ல ஓட்டை இருக்கு, இதுக்குள்ள ஓட்டை இருக்கு. இந்த இடத்துல மேல அந்த அந்த கார்ல தூக்கு போட்டு விட்டோம். ப்ரோ நான் எங்க ப்ரோ தூங்குனேன்? நானே டியூட் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். என்னடா கசகசம் கட் பண்ண ப்ரோ. நீங்க பேசாம இருந்தோம். செருப்பு மேல ஒண்ணுமே ஷூ போட்டு வாடா. சரி செருப்பு முடிச்சு செருப்பு போட்டுக்கிட்ட நான் பேசலாம். சரி நான் வரலாம். அது மட்டும் பண்ணிட்டேன். சரிடா சரி பரவாயில்ல போயிட்டோடா. போயிட்டோனா. ஏய் வாடா. வா ப்ரோ வா ப்ரோ. போறது இங்க டேய் என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? ஏன்பா இப்படி எட்டி பாக்குறியே? உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல உட்காந்து லைப்ரரி மாதிரி புக்கு படிச்சுட்டு இருக்கிற. சைட்ல வேற வாட்டர் பாட்டில், சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் வேர்க்கடலை எதனா வச்சிருக்கிறியா? சாப்பிட்ட சாப்பாடு கைத்த பிடிக்கிட்டு போல. சும்மா போட்டு வருமா? கண்ணு தெரியாதவரை கண்ணாடியார ஓட்டு வர நைட்டு. அப்புறம் கதவு சாத்தி இது சாவி சொன்னாங்கண்ணா. ஆமா எடுத்துக்கோங்க சாவி மட்டும். சரி நான் உள்ளோட சாத்திடலாம். வர்றது வேஸ்ட். வாடா. கீ வந்து ஒரு கீ தான் இருக்காமா. ஸ்பேர் கீ அப்புறம் ஒரு மாசம் வண்டி அடமானது வச்சிருவீங்க. நம்ம இருக்கணும்டா. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற காட்டேஜ். நான் உங்களுக்கு வெளியே போயிட்டு ஃபுல்லாக காட்டுறேன். நம்ம பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்பேஸ் இல்லை, இப்போ தான் கூப்பிட்டாங்க வண்டியை மாற்ற சொல்லி. ஸோ அதுக்கு தான் இன்னும் கீழே. ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். குறிஞ்சி காட்டேஜ் போலாமா? இந்த காட்டேஜ் தான் நம்ம தங்கியிருக்கோம். நீங்களும் வர மாதிரி இருந்தா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வந்துருக்கோம். யூடியூப் சேனல் சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாது. 10% டிஸ்கவுண்ட். யாரு வரான்ட்டு தலைவர் தான்டா உண்டு. நீதான் ப்ரோ லேட்டா வர. போ ப்ரோ முன்னாடி ப்ரோ. கரெக்டா கவர் பண்ணல அவ்வளவுதான் ப்ரோ. யார் பேச ப்ரோ? கரெக்டா தான் போறோம். இல்ல மண்டை ஃபுல்லா சால்னதான். நான் இங்கதான் மேலதான் ஒரு கடை இருக்குன்னு சொன்னேன் ப்ரோ. நாங்க பேசும்போது எங்களுக்கு கவர் போட்டுருவோம். நீ அங்கே இருந்துட்டு இருக்க கூடாது. விலை பிடிச்சிட்டு இருக்கிறியா ப்ரோ? பாரு பாரு, இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ பாரு சம்மந்தமே மீதி எடுக்கிற ப்ரோ. என்னடா இங்க என்னடா இருக்கு? இங்க நாங்க பேசும்போது நீ டக்குனு எந்த பக்கத்துல கேமரா இருந்தா சதா நீங்க பேசிக்கிட்டு வரணும். அங்க யார் ப்ரோ பேசுறோம்? நாங்க தான் ப்ரோ பேசுறோம். அது கேமராமேன் சரியில்லைண்ணா. சம்பளம் ராலி பாரு எப்படி இருக்குன்னு. இதுதான் இது வந்து அந்த பழைய காலத்துல அந்த பயமா இருக்கும். எமன் ராலிய காலத்துல யார் அப்படி நல்லா போகுதுங்க? வண்டி போகுதா மேல? வண்டி மேலையா? கோயில்ல வந்து இது கோயில் அதுக்கு எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. சோ கைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்டவரே கர்த்தரே என்ன சோதிப்பாய். ரூமு கடனால இதான் நம்ம ரூமு. இதான் நம்ம ரூமு. அங்க இருக்கு. இதான் ப்ரோ குறிஞ்சி. அது ப்ரோ அதான் ப்ரோ 2 ப்ரோ.
ஏன்டா நீ ஆக்டிங்க்கு முக்கால் சூப்பரா நைட்ல நடக்கும்போது பயங்கரமா இருக்குல்ல. குளிர் உனக்கு தெரியல? குளிர் இல்ல ப்ரோ நாங்க பேசும்போது எங்களுக்கு கவர் பண்ண சொல்லியிருக்கேன் ப்ரோ. கிட்டே இருக்கீங்க அப்பல இருந்து நான் பாத்துக்கிறேன். என்ன சார் நான் ஒன்னு சொல்றீங்க, நீங்க ஒன்னு சொல்லினா அப்புறம் பாக்குறவங்க கடுப்பாயிர மாட்டாங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், கோவப்படாதீங்க. இங்க எங்களுக்குள்ள அத நாங்க பேசிக்குவோம். நீங்க தலையில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. எடு லெஃப்ட் வாங்க. அத ஆட்டோல காட்டிட்டு இருக்கடா ப்ரோ. நம்ம ஊர்ல ப்ரோ அடிச்சு போட்டு போயிருவாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ற? நான் பேசி முடிக்கல ப்ரோ. வந்துட்டு இருக்கும்போது ஒரு சர்ச் இருந்துச்சுடா. அந்த சர்ச்சை ஒரு ரூம்னு நினைச்சு குடிக்கிறீங்களா? யாரு நாடு சர்ச்சு. அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படிங்கிறான். ஜீப் சஃபாரியான கேட்டு பார்ப்போம் நாளைக்கு. நம்ம நான் ஓட்டுறேன்னா என்ன காரு? அம்பாசிட்டரா? ஐ லவ் மூணார் பாத்தீங்கன்னா இதான் ஐ லவ் மூணார். இது பாத்தீங்கன்னா மூணார் கேஷுவல். மைக்கெல்லாம் போட்டு போறோம். நம்ம யூடியூபர் நினைக்கிறோம். 4 செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம வந்து கடையிலே கேட்டேன், என்னன்னு யூடியூப் எடுத்து போட மாட்டீங்களே வீடியோ? அதான் எடுக்கவே போடுறேங்க. டக்கு கும்கியான வருமோ எப்படி இருக்கும்? எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. பைசன் வருமோ? பைசன் ப்ரோ, பைசன் வருதாமா ப்ரோ? அங்க பாத்தி கீழே அதான் அது காண்டா. அது இது நினைச்சேனா? அது என்னன்னா அது தாய் போகும்ல. இது கங்காரு நினைச்சேன். அதோட கடக்கு 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 துள்ளி வால் நல்ல லென்த். அது என்ன கலர் பாத்தீங்களா? அது ஒயிட். நாங்க போலான்னு இருக்கோம். இப்ப கொஞ்ச நேரத்துல வரும் பாருங்க, அப்படியே புகையா வரும் துண்டுபிடியில இருந்து. மாமா மாமா வண்டி எப்படி வருதுல? சோ गाइस இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் ஃபைன் போட்டு விடணும்னு நினைக்கிறேன். ஓவர் ஸ்பீடு, நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன். நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன். ரெகுலேஷன்ஸ்னா 40 வாங்கினாமா? எவ்வளவு? 40. சரி வேற என்ன? நம்ம எதுக்கு அண்ணன் பாத்தீங்கன்னா இது வாங்கத்தான் வந்திருக்கோம், வேற எதுக்கும் இல்ல. ஆமா மண்டைகளே கூட்டிட்டு வந்திருக்காங்க. மணி கைஸ் இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சோம். மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. நைட் தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெளியில் போய் சுற்றிட்டு இதை இப்போ பாருங்க, நவீன் குளிச்சுட்டு வந்து பண்ணிட்டு இருக்கான். நவீன் வாடா ஆச்சு சரிங்க. ஆசிப்பு பயங்கரமாக ஆசிப்பு. ஹீரோ ஓட்ட நட ஆசிப்பு பாருங்க, எந்த பாட்டை கேட்டு எப்படி ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான்ட்டு. புது டிஷர்ட்டு நல்லா இருக்கா? பார்த்து சொல்லுங்க. பிரிண்ட் எப்படி நம்ம ஓன் பிரிண்ட் தான் கைஸ். பிரிண்ட் என்ன சொல்லுங்க கைஸ், கண்டிப்பா பண்ணிக்கலாம். 150 ரூபா டிஷர்ட் தான். 150 ரூபாயா? 800 ரூபா கைஸ். பிராண்டட் போய்ங்க, நம்பாதீங்க. என்ன பிராண்டுன்னு கேளுங்க. என்ன பிராண்டு? இது வந்து ஏதோ பிராண்டட். என்ன பிராண்டுன்னே தெரியாம 850 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி எதுக்கடா வாங்கினேன்? தம்பி சொல்லப்பா, 150 ரூபா டிஷர்ட்டை 850 ரூபாய்க்கு கொடுத்து ஏமாத்திருக்காங்க. அவங்க தான் நல்லா இருந்துருப்பாங்க தீபாவளி டைம்ல. இப்போ போனஸ் கொடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, அது ஏமாறாம கொடுத்துட்டு வந்துருக்கணும். நீ ஏமாந்துட்டு கொடுத்துட்டு வந்திருக்க. நம்ம கேட்ட வளர்க்கணும். அப்போ கேட்டாங்கன்னா பரிசோட எடுத்து கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு 800 ரூபா மட்டும் கொடுத்த? அதுக்கு அவங்களுக்கு பட்டாசோ ஸ்வீட்டோ வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. பல்லே வளர்க்காம பிஸ்கெட் சாப்பிட்றாங்க கைஸ். இது கரெக்டானு சொல்லுங்க. நான் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க கைஸ். பல்லே வளர்க்கலைங்க. பல்ல கட்ட சொல்லுங்க. இப்போதான் நல்ல பாட்டாக போட்டிருக்கான் நவீன். நவீன் மக்கள்கிட்ட எதோ சொல்ல விரும்புறீங்களா? ஏன் நவீன்? தூங்க போறேன். தூங்க போறியா? ஆசிப்பு ஆசிப்பு ஆசிப்பே ஆசிப்பே ஹீரோ மீனோட பார்க்கலாம். ஆசி வெட்டி பார்க்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆசிப்புங்க. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க சார் சோஃபால காய போட்டு இதே தான்டா அவனுக்கு காட்டின ஃபர்ஸ்ட் வந்து. நீ
ஆசிபே ஹீரோ பண்ணி நட பார்க்கலாம். எங்க ஜிம் காய் மாதிரி நட, ஜிம் காய் மாதிரி. எங்க ஹீரோ மாதிரி நட, ஹீரோ மாதிரி. எங்க ரொமான்ஸ் பண்ணு. ராரா சரசகுராரா என்னடா இது ராராவா டேய் அடக் எங்க வாட்டர்மெலன் ஸ்டைல் பண்ணு பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஸ்டைல். ஓ பயங்கரமா ஆசிப்பு. எங்க வில்லன் மாதிரி நட, வில்லன் மாதிரி. எங்க ரவுடி மாதிரி பண்ணு, ரவுடி மாதிரி. நாகேஷ் சார் அப்படி நடந்து ரசிக பெருமக்களே, நாம் எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பது பெரிதல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். தம்பி நாகேஷ் சார் மாதிரி நடங்க. அப்படி இல்ல அப்படி வேற மாதிரி நடந்தீங்க. இப்படி இல்ல ஓவர் ஆக்டிங். கழுத்தை நடக்கிற மாதிரி நடங்க. கழுத்தை நடக்கிற மாதிரி கழுத்தை. இந்த படத்துல நடக்கிற மாதிரி இருக்குல்ல. கக்கரக்கா. தம்பி ஆசிப்பு, நீ என்னப்பா பண்ற? படுத்துட்டு இருக்கேன் गाइस. எந்திரிப்பா. குளிர் गाइस. இப்பதான் வெயில் அடிக்குதுண்ணா. இப்போ போலாம், பயங்கரமா இருக்கு, குளிரே இல்ல. என்ன பட்டாப்பட்டியெல்லாம் போட்டிருக்கு? பட்டாப்பட்டி தான் போடுவியாடா? பட்டாபட்டியில அதை பார்க்க நல்லா பட்டாப்பட்டியாட்டியா தெரியுது. நீ பாக்ஸராடா? பாக்ஸர். எங்கே ஒரு போஸ்ட் பண்ணு பார்க்கலாம். ஒரு குத்து பார்க்கலாம் ரசால. நான் அச்சா தாங்குவியாடா நீ? ஆசிப்பு ஹீரோ மாதிரி இருக்கடா இவா. ஆசிப்புக்கு வந்து 3 வாக்கு போட. ஆசிப்பு டேய் குண்டி தூக்கி என்னோட காஸ்டிக். டேய் அப்படி இல்லடா, சைடில் அமுத்துடா. நல்ல வேலை பிச்சு போடாமல் இருந்தியே. இப்படி வரையா? இந்த காஸ்டியூமோட வரையா? இந்த गाइस காஸ்டியூம், மூணாவது காஸ்டியூம் இது நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க. குடிகாரனமையே இருக்கு. இவர் ஒயின் ஷாப் போறாரு, கூட நானும் போறேன். ஒயின் ஷாப் போறதுக்கு எந்த கெட்ட பார்த்தீங்களா? தங்கத்துல வாட்ச் 24 கேரட் கோல்டு, சாம்சங் S24 அல்ட்ரா, சாரி 23 அல்ட்ரா, 1.5 லட்சம் ஃபோனு. போகிறோம் போய் அப்படியே காஸ்டியூம் இது ரேட் போட்டு விட்றேன். டிஷர்ட் 150, பேண்ட் 200, வாட்ச் 150. நவீன் பேண்ட் போடும் தரணும். गाइस பேண்ட் ஈரமா இருக்கு गाइस. ப்ரோ சொல்லு ப்ரோ, பயங்கரமா போட்டோஸ் வருது. நேத்து மழையில வந்துச்சு गाइस, ஒண்ணுமே பண்ண முடியல गाइस. காய்ஸ் இப்போ நம்ம சைலண்ட் வேலியில் கிளம்பியிருக்கோம். இந்தாடா சாவி. இந்தா இது வந்து எங்கள் ரூம் பாருங்க. ஓகேங்க, மேப் போட்டாச்சு. சைலண்ட் வேலிக்கு மேப் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து சின்ன காஷ்மீர் வாங்கலாமா. வண்டி ஏறவே மாட்டேங்குதுங்க, அடிக்க குளிருக்கு இன்ஜின் சூடே ஆக மாட்டேங்குது. வாங்க இனி நம்ம சைலண்ட் வேலி தான் போகிறோம். நல்லா குளிர் தான் வண்டியே. வாங்க கைஸ், ஒரே பைக்கில் தான், 2 பைக் தான் போகுது. நவீன் பைக் அங்கே நிப்பாட்டியாச்சு. ஆமாங்க, ஒரே வண்டி போகுது, எதுக்கு 2 வண்டி? நாங்கள் இருக்க ரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3500ங்க. இந்த ஜீப் சஃபாரி தான் போகலான்னு பிளானு. பார்க்கலாங்க, டைம் இருந்துச்சுன்னா இதுக்கும் போகலாம், போய் இதுக்கும் விளாக் எடுப்போம். சைலண்ட் வேலி இங்கே தான் லொக்கேஷன் காட்டுதானா, வந்து இது காட்ட மாட்டேங்குதுங்க. இது இல்லை, ஓ அங்கே காட்ட போக சொல்கிறாங்க. ஓகேங்க, வழி கேட்டாச்சு, இனி நம்ம போக வேண்டியதான். நான் வேறு இந்த பேண்ட் கலர் போட்டிருக்கேன்.
அடிக்கிற மலைக்கு செதைக்கு நாஸ்தி ஆக போதுன்னு நினைக்கிறேன். புது பேண்ட்டுங்க இப்போ தாங்க போடுறேன் பேண்ட்டவே. பயமாக வேறு இருக்குது, இது அழுக்கு ஆயிருமா, சரி தரிச்சிருமா. இந்த காஸ்டியூம் அழுக்காகாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்னங்க அலௌடு இல்லைன்ட்டாங்க புதுசுக்கிட்டு. சோ புரியல. காசா எங்கே போய் வாங்கணுமாமா? தரமாட்டாங்களாம்மா? சூப்பர் பைக்கா. ஏதாவது சும்மா போய் பார்க்கலாம் இல்லாட்டி. அங்கே ஒரு போய் மிஸ்டெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க அது பாஸு தான் வாங்கணுமாம்மா? பாஸு போய் வாங்கினாலும் தரமாட்டாங்களாம்மா? என்ன கதைன்னே தெரியல. சரிங்க போய் பார்க்கலாம் நம்ம என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. அது ப்ராசஸ் என்னன்னு தெரியல கரெக்டாக. அவன் நவீன் மாட்டியிருக்கான் பாருங்க பின்னாடி. அதில் ஃபுல்லாக தாங்க கேமரா ஆக்சரைஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு 360 போட்டு எடுக்கலான்ட்டு ஒரு பிளானு. அதனால தான் லென்ஸு கொண்டு வந்துட்டேன். அதில் தான் மைக் இருக்குது, எல்லாமே இருக்குது. பார்த்து வச்சுக்கிட்டானா சரி. போகணுண்டா இந்த ரோட்டில். ஓகேங்க. சைலண்ட் வேலி அது வேறு சொல்கிறாங்க, நான் பார்த்தது வேறு. அது அங்கே தான் லொக்கேஷன் கட்டு தான், நான் அந்த லொக்கேஷன் தெரிய மாட்டேங்குது சரியா. சரின்னு சொல்லி ராக், இது ஜாக்வர் ராக்கு போகிறோங்க. அந்த பாறை கூட ஜாக்வர் ஆட்டி இருக்குது பார்க்க, லைக் அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கே போகலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர்னா 30 கிலோமீட்டர் காட்டுது. 1.25 மணி நேரம் காட்டுதுங்க. நல்லா இருக்குங்க ரோடு, சூப்பராக இருக்குது, அகலமாகவும் இருக்குது, நல்லா கார்னிங்கும் பண்ண நல்லா இருக்குது. இந்த சென்டரில் லைன் போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த நீங்கள் லைனை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், வண்டி ஈஸியாக ஓட்டிடலாம் நீங்கள். ஆனால் இந்த மாதிரிலாம் ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. இந்த லைனுக்கு இந்த லைன் போட்டாலே ஓவர்டேக் எடுக்கக்கூடாதுன்னா, அந்த விட்டு லைன் போட்டுருக்கு பாருங்க, அதில் வந்து நம்ம ஓவர்டேக் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மழை தான் போகலாங்க. மேலே அப்படியே ஏறுறது கொஞ்சம் மேடாக தான் இருக்குது. வண்டி கொஞ்சம் அனத்தது தான் ஏறது. செமையாக இருக்குல்ல. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று வீடியோ எடுத்துட்டான். ஸோ அவன் இன்னொரு அந்த வண்டியில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதில் வீடியோ எடுக்கணும்னு மாற்றி உட்காந்துட்டாங்க. என் வண்டியில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இந்த ஜாக்வர் ராக்னு சொல்லிட்டு. இங்கேயே டைம் ஆயிடுச்சு. அங்கேயே ரொம்ப நேரம் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆக போகுது.
சாப்பிடலை. ஆனால் அந்த சைலண்ட் வேலி தாங்க என்னன்னு தெரியல, நிறையா காட்டுதுங்க. சைலண்ட் வேலின்னு கூகுளில் மேப் போட்டால் ஒரு 8-9 பக்கம் காட்டுது சைலண்ட் வேலி. மண்சரிவு இதெல்லாம். ஆமாங்க மண்சரிவுங்க. இதுவே என்னங்க குரங்க சட்டையில் பண்ணிகிட்ருக்கான். ரசல் மதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிச்சு வைங்க உங்கள் பையனை. இப்போ வண்டி மேலே நிற்கிறான், அப்புறம் வண்டி மேலேருந்து குதிப்பான். உங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் அம்மா கிட்ட உங்கள் பையனை கண்டிச்சுக்க சொல்லி. ஓலா டோல்கேட்லக்கா ஃபீஸ் டோல் ஹெட் 1 கிலோமீட்டர் இன்னும் இருக்காம. 1 கிலோமீட்டரில் டோல்கேட் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹில்ஸில் டோல்கேட் நான் இப்போ தான் பார்க்குறேன். அங்கே அவங்க பையனை உங்களுக்கு ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு தரேன். நீங்கள் கண்டிக்கிறது உங்கள் கடமை. அதை பாருங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல. யூடியூப்பான்னு கேட்டாங்க. என்ன யூடியூப்பான்னு கேட்டாங்க. ஆமாம் திருப்பூரா? ஓகே திருப்பூர் தான் சொன்னாங்களா. நல்ல மீசக்கார நண்பனாக இருக்கார். திருப்பூராமா இவங்க? திருப்பூராமா? ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா என்ன இடம்னு தெரியல. போகிற வழியில் பார்த்தோம். சுற்றி ஃபுல்லாக டூரிஸ்டாக தான் இருந்தாங்க. அதனால் நாங்களே இறங்கிட்டோம். டிக்கெட் 50 ரூபா. நல்லாயிருக்கு. நாங்கள் இன்ஸ்டா 360 கேமராவை எடுத்து ஸ்டிக் போட்டு மேலே ஏற்றிட்டோம். பாருங்க கைஸ், இனிமேல் ஜாக்வர் வியூ பாயிண்ட் போக முடியுமான்னு தெரியல. அது எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. டவர் கிடைக்க மாட்டேங்குது. மேப்பு தெரியல. காஷ்மீர் கீழே தான் காஷ்மீர் இருக்குது. அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நவீன் ப்ரோ பார்க்குற இடமெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். எல்லாம் பார்க்குற இடமெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். வெளிநாட்டு பொண்ணு தான். ஸோ செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறான் போல் வெளிநாட்டில். ட்ரோன் ஷாட், அந்த ட்ரோன் பார்த்துருக்கீங்க இப்படி போகிற மாதிரி போயிட்டு டக்கு வருவாங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் இங்கே தான் மேகியெல்லாம் சாப்பிட்டோம். மேகி, பிட் ஆம்லெட். அவன் ஏதோ பூம்பாறைன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் அட்ரஸ்ஸு. ஒரு 20 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் ப்ரோ இங்கே? ஒரே ரோடு தான் ப்ரோ, 20 கிலோமீட்டர். அந்த வாட்டர் ஃபால்ஸ் சொன்னீங்கல்ல, அந்த வாட்டர் ஃபால்ஸ் தாண்டோன்னு லெஃப்ட்டில் ரோடு உள்ளே போகும். ஆனால் பைக்கில் போக முடியாது, ஜீப்பில் தான் போக முடியும். ஆமாம், 3000 ரூபா. 10 பேர்னா ஜீப்புக்கு இல்லை 3000 ஆளு பைக்கோட பிடிச்சிடும். நாமளே தனியாக போகிற மாதிரி 3000. நடந்து போக முடியாது? எவ்வளோ தூரம்? நடந்துலாம் போக முடியாது ப்ரோ, ரொம்ப தூரம். நான் யோசிச்சு போகிற மாதிரி. நீங்கள் தான் யூடியூபரா?
அப்புறம் அந்த பின்ன சொல்லியிருக்கீங்கல்ல, ஆமாங்க. அந்த பின்ன ஏதாவது கிடைக்குங்களா? இதுங்களா? அது கிடைக்குங்க. தனியாக வேணும், எனக்கு உடஞ்சிருச்சு. ஓ சரி சரிங்க. அப்புறம் அந்த இதுவும் உடஞ்சிச்சு, இந்த ஒட்டி வச்சிருக்கேன் தெரியுங்களா, ஆ அந்த வெல்டர் உடஞ்சிச்சு. அதுவும் வேணும். நிறைய பேர் கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது நெட்லேயே கிடைக்குங்க, ஆன்லைன்லேயே கிடைக்குங்க இது ரெண்டும். ஆன்லைனில் போட்டு பார்த்தேன், வேறு மட்டும்தான் வருது. நான் எதிர்பார்த்தது. சரி சரிங்க. சரி ஓகே ப்ரோ வரேன். ஓகே ப்ரோ. ஆமாம். ஓடி எப்படியோ பார்த்துட்டு சாப்பிட்டு வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:45 தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே சாப்பிட்டாச்சு. எப்படியோ காலையிலே சாப்பிட்லையா, அதனால் இப்போ சாப்பிட்டக்கப்புறம் ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்குது. இங்கே எல்லாம் வரவங்க எல்லாருமே யூடியூபர் தாங்க வராங்க. இவர் நல்லா தான் பேசினார். நான் அவர்கிட்ட சஜஷன் கேட்கலான்னு நினச்சேன் கேமராவுக்கு. அவர் நம்ம கேமராவே தான் மாட்டியிருந்தார். கடைசியில் பார்த்தா அவர் எங்ககிட்ட சஜஷன் கேட்குறாரு. அவர் வந்து இந்த மைக்கு அடாப்டர்லாம் உடஞ்சிருச்சாமா, அது எங்கே வாங்கலாம், எங்கே கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் ஆன்லைன்லேயே கிடைக்கும் ப்ரோ, அதுலேயே வாங்கிங்க, அலைச்சல் இல்லை அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க நம்பர் வாங்கியிருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ரைடப்போ அவங்கள ஜாயின் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். எத்தனை கிலோமீட்டர்னா நம்ம ரூமுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மேலே தாங்க இருக்கும். ஏன்னா கூகுள் மேப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டவர் இல்லைங்க, சுத்தமாக டவரே இல்லை. ஃபுல் அவுட்டு டவரு. ஜிபேவே பண்ண முடியலங்க. ஹாய் கைஸ், நாங்கள் ரூமில் தான் இருக்கோம், வந்துவிட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா சரியான மழையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஒரே டைலாக் சேம் டைம். இங்கே பாருங்க எப்படி மழையாக இருக்குங்க. வெளியே எங்கேயும் போக முடியாமல் ஆகி போச்சுங்க. ரெயின் கோட்டில் வச்சுருக்கோம், இருந்தாலும் நாளைக்கு போகணும்ல, ஈரமாக இருந்தால் நாளைக்கு போட்டு போக முடியாது. அதனால நாங்கள் ரூம்லேயே இருந்துட்டோம். ரூம்லேயே இருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஏதாவது கேமில் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அது கேப்டன் வந்து நவீன் தான், அதுக்கு தான் ஐடியா பண்ணியிருக்காரு. ஆசிப்பு ஆசிப்பு என்னாச்சு? நவீன் என்ன பிளான் பண்ணியிருக்க கேம் விளையாட? சார்ஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இப்படி சொன்னீன்னு எப்பட்றா? மக்களுக்கு இப்படி சொன்னீன்னு எப்பட்றா? ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னாதான்டா பார்ப்பாங்க. இதெல்லாம் சோகமான விஷயம்டா. ஏங்க நவீன் வேலைக்காக மட்டும்தான் நினைக்கிறேன். அவன் கேம் எதுவும் பார்க்க மாட்டேங்கிறான். அதனால் நாங்களே யோசனை பண்ணி ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். எங்கள் ரூம் வியூ பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு? செத்து போச்சா? பார்த்தீங்களா? ஃபுல்லாக கதவுல ஃபுல்லாக எங்கள் ட்ரெஸ் தான் தொங்க விட்ருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸும் தூக்கில் இருக்கு. எங்கள் ஹெல்மெட்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாகவே இங்கே தாங்க இருக்குது. வெளியே பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், அந்த கோயில் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சர்ச்சு, சாரி கோயில் இல்லை. இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. ஏதோ பெல் இருக்குங்க அங்கே. இங்கே தாங்க நேற்று பூனை பார்த்தேன். பூனை இந்த நேர் தான் ஓடிட்டு இருந்துச்சு. காலையில் இங்கே இந்த நேர் வந்துட்டு இருந்துச்சு. கூப்பிட்டேன். இந்த வீட்டில் வளர்த்துறாங்க போல். இவங்க தான் இந்த காட்டேஜ் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் நான் தங்கியிருக்கேன். அவங்க என்னை பார்த்து நீங்கள் முகமதான்னு கேட்டாங்க. இல்லை அப்துல்னு. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் ஆயிஷாவாமா. சாப்பாட பால் டை வாங்கிட்டு வரட்டா? 3 குடிச்சு படுத்துடலாமா? உன்னை தான் எடுத்துட்டு இருக்கேன். மக்கள் உன்னை தான் கேட்குறாங்க. நவீன காட்டுங்க, நவீன காட்டுங்க.